மங்கி வருகிறதா ஜல்லிக்கட்டுக்கான வாய்ப்புங்கிற கேள்வி மேலோங்குது. பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல ஜல்லிக்கட்டு நடத்த வழிவகை செய்யக்கூடிய மசோதா வரும் என்ற உத்தரவாதம் இருந்தது. பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்துவிட்டது. அப்படி எந்த மசோதாவும் வரவில்லை. அடுத்த மாதம் நடக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு. ஆனால் மத்திய அரசு தொடர்ந்து உத்தரவாதம் கொடுக்கிறது. அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று கூட வலியுறுத்தி சொல்கிறார், இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு தைப்பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று. இன்னொரு பக்கம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், மசோதா நிறைவேறல, அவசர சட்டமோ இதற்காக ஒரு சிறப்பு கூட்டத்தொடரோ நடத்தி இந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றி ஜல்லிக்கட்டு நடத்த ஆவண செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். இப்படி ஜல்லிக்கட்டுக்கான வாய்ப்பு மங்கி இருப்பதற்கும் இந்த பின்னடைவுக்கும் காரணம் யார்? மத்திய அரசா, மாநில அரசா, யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறதா? அல்ல இந்த ஒரு சட்ட சிக்கல்கள் அதீதமாக இருந்து இந்த முயற்சி எடுத்தாலும் கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறதா? கேட்போம், விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுகவுடைய தோழமை கட்சியான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்களும், அதே போல பாஜக பிரமுகர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். நான் திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல மசோதா நிறைவேறணும் அப்படிங்கிறார். நிறைவேறல, கூட்டத்தொடர் இன்றோடு முடிந்திருக்கிறது, அவசர சட்டமா வரணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த வலியுறுத்தல நாடாளுமன்றத்துல ஒரு வலுவான அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியா அதிமுக செய்ததா? ஒரு வரைவு மசோதா கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு பிரச்சனையை தொடக்க காலத்தில் எழுப்பியதா? இன்னைக்கு எழுப்பி இருக்கக்கூடிய கோரிக்கை ஒரு மேபி இஸ் இட் டூ லேட்? இல்ல, அதாவது நீங்க அதுல தெளிவா புரியணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமர் இல்லத்துல சந்திக்கும் போது சில கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதுல இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட கோரிக்கையும் அன்னைக்கே கொடுத்திருக்காங்க. உங்க இல்லத்துல அவர் பாத்துட்டு போனாரு. அப்ப இல்லத்துல பாத்துட்டு போகும்போது கடந்த முறை வந்திருக்கும் அந்த கோரிக்கையிலையும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு சம்பந்தப்பட்ட கோரிக்கை இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் நேராவும் பேசியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக இதுக்கான முனைப்பு காட்டிட்டு இருக்கிறாங்க, செயல்பட்டு இருக்காங்க. அப்ப இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல கண்டிப்பாக நிறைவேற்றப்படும், சட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லி இருந்தாங்க. அதை போல பண்ணாங்க. நிறைவேற்றப்படாதுங்கிற முடிவுக்கு எப்ப வந்தீங்க? இல்ல, அதாவது காங்கிரஸ் காரணமா தான் இது நிறைவேற்றப்படல. அதாவது கூச்சலும் குழப்பமும் அதிகமாக நடக்க முடியாத ஒரு சூழல். அதாவது பாராளுமன்றம் மேல் சபையும் சரி கீழ் சபையும் சரி முடக்கப்பட்டு பிரச்சனைகளாக இருக்கின்ற காரணத்தினாலதான் இது அவங்க நிறைவேற்ற முடியாத மத்தியில் ஆளுங்கட்சி சொல்லுது, நீங்களும் சொல்றீங்க. புரிஞ்சுக்க முடியல. ஒரு மசோதாவா ஒரு வரைவா அலுவல் ஆய்வு குழுல வைக்கப்பட்டு அதை எதிர்கட்சிகள் நிராகரித்தாலோ இல்ல பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல அவையில வைத்து அவங்க நிறைவேற்றனா பரவாயில்ல. ஒரு சட்ட முன்வடிவுமே ஒரு டிராப்டே இல்லாத போது எப்படி நிறைவேறும்? டிராப்ட கொண்டு வர வேண்டியது யார்? மத்திய அரசு. ஆமா, மத்திய அமைச்சர் அதை பல தடவை வந்திருக்காரு. இந்த கூட்டத்தொடரோட தொடக்கத்துல ஜல்லிக்கட்டுக்கு தொடர்பான மசோதாக்கு வரைவு கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும் இல்ல? அதாவது எத்தனை தடவை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரோ அந்த அமைச்சர் அதை சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்க கண்டிப்பா அலுவல் ஆய்வு ஜல்லிக்கட்டு தொடர்பான மசோதா பத்தி பேசப்படல. ஒரு வரைவு மசோதாவா கூட்டத்தொடருக்கு முன்பு வைக்கப்படல. அது நாடாளுமன்றத்தில் கட்சியா இருக்கக்கூடிய மக்களவையில் 37 எம்பிக்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தெரியாதா? ஏன் வரைவு வரலங்கிற ஒரு கேள்வி வச்சீங்களா? பாராளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவேற்றப்படும், செயல்படுத்துவோம் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. கடைசி அலுவல் ஆய்வு குழு வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. தம்பிதுரை அவர்கள் அதை கேட்டிருக்காங்க பலமுறை. ஆனால் அவங்க வரைவு வரும், கண்டிப்பாக செயல்படுத்துவோம், நிறைவேற்றுவோம் என்று சொன்னதுனாலதான் அது கடைசி வரையும் பார்த்தாங்க. நிறைவேற்றலைங்கிற போதுதான் நீங்க அவசர சட்டமாவது அதை கொண்டு வாங்க அப்படின்னு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நரேந்திர மோடிக்கு எழுதியிருக்காங்க, பிரதமருக்கு எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக இது அவசர சட்டமாவது இது நிறைவேற்றப்படும், இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் கண்டிப்பாக செய்வாங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. திரு ஆச்சாரி, இன்னைக்கும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றார், நம்பிக்கை இருக்கிறது, இந்த ஒரு சட்டம், இந்த ஒரு ஜல்லிக்கட்டு வரக்கூடிய ஆண்டு பொங்கலுக்கு நடக்கும் அப்படின்னு. மசோதா வரும், நீங்க கடைசி வரைக்கும் வரல. இந்த ஒரு காட்சிப்படுத்த கூடாத பட்டியல நீக்கப்படும் அப்படின்னு 1.5 வருஷமா நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க, அமைச்சர் சொல்லிட்டு இருக்கார். அதற்கான அறிகுறியும் இல்ல. எந்த அடிப்படையில நம்புவது ஜல்லிக்கட்டு நடக்கும்? உங்களுக்கு ஒரு தகவலை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ உங்களுடைய நிகழ்ச்சிக்காக நான் வரும் வழியில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு அனில் பகுகுணா அவர்களுடன் உரையாடினேன்.
சுமார் 7:45 மணி இருக்கும். அப்பொழுது அவர் சொன்ன தகவல், மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்து விட்டது. நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்கள் இங்கு விடுமுறை. திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை மத்திய சட்டத்துறையிடம் அவர்களுடைய கோப்பு சென்றுவிடும். திங்கள் செவ்வாய்க்கிழமைக்குள் மத்திய சட்டத்துறை தங்களுடைய ஒப்பீனியனை தந்துவிடும். பிறகு கோப்பு மறுபடியும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையிடம் வந்து அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பித்துவிடும். ஆகவே அடுத்த வாரத்துக்குள் நல்ல செய்தி வந்து சேரும். எந்த விவகாரத்துல இந்த ஒரு மாற்றம் வருங்கிறீங்க? ஒரு அவசர சட்டம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு. 2 தடைகள் இருக்கு. பிரிவென்ஷன் ஆஃப் கிரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய விவகாரம் ஒண்ணு, இன்னொன்னு காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளுடைய பட்டியல காளைகள் சேர்த்திருப்பது. மத்திய சட்டத்துறையும் வனத்துறையும் சேர்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை எது? அவசர சட்டமா இல்ல காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியல்ல இந்த காளைகள் சேர்வதா, அதை நீக்குவதா? அதாவது மத்திய இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கு சிவில் அப்பீல் நம்பர் 5387 ஆஃப் 2014 படிச்சீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஆபரேட்டிங் போர்ஷன் பேரா 77ல பிராக்கெட்ல 9 படிச்சீங்கன்னா, பார்லிமெண்ட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் would elevate rights of animals to that of constitutional rights as done by many of the countries around the world so as to protect their dignity and honor அப்படின்ற ஒரு சப் பேராகிராஃப் நம்பர் 9 வருது. அதே மாதிரி PCA ஆக்ட்ல we declare that the rights guaranteed to the bulls under section 3 and 11 of PCA act read with articles 51A, G and H are cannot be taken away or curtailed except under sections 11(3) and 28 of PCA act. இது வந்து sub para 1 of para 77 of the judgment. இப்போ இந்த 2 செக்ஷன் படியும் பார்க்கும்போது, ஒன்னு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் நமக்கு எப்படி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நம்ம இந்தியாவுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கிறோமோ அதே போல ரைட்ஸை வந்து விலங்குகளுக்கு தரணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. அதே மாதிரி இந்த புல் அப்படின்ற இந்த காளையை வந்து இந்த பட்டியல சேர்த்திருக்கு. இப்ப இரண்டு கேள்விகள் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் முன்னால் உள்ளது. அவர்களுடைய அமைச்சர் இன்று மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரில் சென்று திரு ஜவடேகர் அவர்களை நேரில் சந்தித்து இது குறித்து பேசினார். அதன் பிறகு இந்த குறிப்பிட்ட அதிகாரி இவர்தான் இந்த கோப்பை எழுத வேண்டும். அதற்கு பிறகு இந்த கோப்பை எடுத்துக்கொண்டு சட்டத்துறை அமைச்சகத்துக்கு செல்ல வேண்டும். அனைத்து வேலைகளும் இவர்தான் செய்வார். அவரை இது குறித்து பேசினார். ஆகவே இவர்களுடைய கோப்பில் 2 விவரங்களும் பற்றியும் எழுதியுள்ளார்கள். ஆனால் இந்த ஒரு ஆர்டினன்ஸோ அல்லது வேற வகையிலோ கொண்டு வந்து செல்லும்போது சட்டத்துறை அமைச்சகம் தான் இது குறித்து சரியான ஒரு முடிவை அடுத்த வாரம் இதுல ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்படும். அடுத்த வாரம் இந்த ஒரு விவகாரம் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல செய்தி உங்கள் அனைவருக்கும் வந்து சேரும். இந்த ஜல்லிக்கட்டு குறித்து போராடி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மிக நல்ல செய்தியாக. இல்லை என்றால் புதன்கிழமை நம்ம ஆயுதத்துல சந்திப்போம். ஓகே, திங்கள் செவ்வாயில இந்த ஒரு முடிவு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து முடிக்கப்படும். ஒரு நிமிஷம் அல்ல, திங்கள் செவ்வாய்க்குள் சட்டத்துறை தன்னுடைய ஒப்பீனியனை திரும்பி மினிஸ்ட்ரிக்கு கொடுத்துரும். இட்ஸ் a long process. இல்ல, இந்த process இல்ல, long process அப்படினா அவருடைய வர பொங்கலுக்கு முன்னால் நல்ல செய்தி வந்து சேரும். வரக்கூடிய பொங்கல், ஏன்னா சென்ற நிகழ்ச்சியில உங்களுடைய தேசிய செயலாளர்கிட்ட கேட்கும்போது நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது நடக்கலாம் அப்படிங்கிற பதில் தான் வந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய முன்னேற்றங்களின்படி உறுதியா நடக்கும் என்று நினைக்கலாமா? நிச்சயமா பொங்கல் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான நடவடிக்கைகளை பொங்கலுக்கு முன்பு மத்திய அரசு எடுத்து முடித்து ஜல்லிக்கட்டை நடத்த வைக்கும் அப்படிங்கறத உத்தரவாதமா எடுத்துக்கலாமா? பேஸ்ட் ஆன் யுவர் இன்புட்ஸ். உத்தரவாதம் நான் அரசுல இல்ல, நான் பார்ட்டியில இருக்கிறேன். ஆனா
என்னுடைய பேச்சு அவருடைய பேசினதில் பொறுத்தவரை நான் இரண்டாவது இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது, நான் 3 வருடம் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தில் பணி செய்தவன். எனக்கு தெரியும் ஒரு இந்தியாவுடைய ஆக்டர், ஆமா, ராஜாவுடைய துணை அடிஷனல் பிரைவேட் செக்ரட்டரியாக நான் பணிபுரிந்தேன். எனக்கு தெரியும் ஒரு சட்ட முன்வரைவு எப்படி கொண்டு வர வேண்டும். அதற்காக இப்போ நம்ம முன்வரைவு கொண்டு வரணும்னா உட்காந்து டேபிள்ல எடுத்துக்கிட்டு பேனாவையும் பென்சில் எடுத்துட்டு எழுதிட முடியாது. அதுக்காக டிராஃப்ட் தயாராகும். இட் வில் பி வெட்டட் பை தி லா மினிஸ்ட்ரி. கொள்கை அளவில் அரசு முடிவெடுத்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 பாராளுமன்ற கூட்டத்தொடர்கள் தள்ளி போயிருக்கு. இந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் முடிவும் கூட, அந்த காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலிருந்து நீக்கக்கூடிய முடிவும் கூட எடுக்கிறதுக்கே இவ்வளவு தாமதமாச்சுங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அடுத்த வாரத்துல இது துரிதமா நடக்குங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கறீங்க. திங்கள் செவ்வாயில நல்ல செய்தி வரும்னு சொல்றீங்க. உண்மையிலே இனிமையான செய்தி தான். பட் ஆனா ஆவலோட எதிர்நோக்குது. மீண்டும் நம்ம பலமுறை சந்திக்க வரும். பட் does this give you confidence திரு ஷேக் தாவூத்? கண்டிப்பாக. அதாவது அவரு பிஜேபி சைடும் சரி, மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நேரடி பிரதமருடைய தொடர்பாக பல முறை இது பேசப்பட்டிருக்கு. நேரடி அவர் இங்கே வந்திருக்க போது அம்மா அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்த பொழுதும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய தம்புதுரை அவர்களும் இதை பல முறை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இன்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அவர் சொல்வதை போல கூடிய சீக்கிரம் அதற்கான விடிவு வர காத்திருக்கு. இந்த வருகிற பொங்கலில், தை பொங்கலில் நாம் ஜல்லிக்கட்டு கொண்டாடுகின்ற வாய்ப்பை நமக்கு எல்லாத்துக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் வாங்கி தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நெக் ஆஃப் த மொமெண்ட்ல இதை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன திரு ஆச்சாரி? ஏன்னா 5 பாராளுமன்ற கூட்டத்தொடர் போயிருக்கு. ஏன் 5 பாராளுமன்ற கூட்டத்தொடரை விட்டுட்டு ஒரு அவசர சட்டம்ங்கிற ஒரு நிலையை நம்ம அணுகணும்? முந்தின நாள் ஜட்மெண்ட் வந்ததுன்னா பரவாயில்ல. ஜட்மெண்ட் 1.5 வருஷம் ஆச்சு. நீங்க ஆட்சிக்கு 550 நாளைக்கு மேல ஆயாச்சு. ஏன் இந்த தருணத்துல ஏன் இவ்வளவு நெக் ஆஃப் த மொமெண்ட்ல வச்சிட்டு இருக்க அரசு? இன்னும் உத்தரவாதம் கொடுக்கறீங்க, செயல்பாட்டுக்கு வந்தாதான் ஒரு உர்ஜிதம். பட் இன்னும் பாராளுமன்ற கூட்டத்தொடரும் முடிஞ்சிருச்சு. ஒரு அவசர சட்டம் வருமா? இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ஒரு பக்கம், நிர்வாக முடிவு ஒரு பக்கம், அவசர சட்டமா இதை இந்திய அரசு கொண்டு வருமா? இதுல நீங்க என்னத்தை பார்க்கணும்னா, ஒண்ணு நீங்க என்ன சொன்னீங்க, பார்லிமெண்ட் செஷன் 5 தடவை நடந்துச்சு, ஏன் அதை கொண்டு வரல அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த 5 கூட்டத்தொடரும் ஒழுங்கா நடந்துச்சா? ஒரு நாளாவது உட்காந்து ஏதாவது வேலை செய்ய விட்டாங்களா எதிர்கட்சிகள்? அவங்களுடைய எண்ணம் எல்லாமே எங்களுடைய கட்சியுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் கொண்டு வரணும். ஒரு மசோதாவா வச்சுக்கிட்டு இந்தாங்க மசோதா நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அடம்பிடிச்சா ஓகே. இதுக்கு இது வரைக்கும் ஒரு சட்ட வடிவமே இல்ல, ஒரு டிராப்ட் கூட இல்ல. டிராப்ட் கூட இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கட்சி நிறைவேற்றி தரும்? நீங்க இது வரைக்கும் Why wait for all that? நீங்க இந்த செஷன்ல ஒரு டிராஃப்ட் வச்சு அதை எதிர்க்கட்சி ஏத்துக்கலன்னா பரவாயில்ல, ஒரு டிராஃப்ட் கூட இல்ல உங்கள்ட்ட. ஒரு நிமிஷம். அதாவது ஒரு கவர்மெண்டோட முடிவு எடுக்கிறதுனா தடாலடி முடிவு எல்லாம் எடுக்க முடியாது. மத்திய அரசுடைய முடிவு எடுக்கிறதுன்றது இட்ஸ் a big process. அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் வேரியஸ் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் அவங்க கூட கடந்த 1 வருடமாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க தூங்கல. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது விஷயம் எங்களுடைய கட்சியுடைய தேசிய செயலாளர் திரு H. ராஜா அவர்கள் இது குறித்து மேட்டரை டேக்கப் பண்ணும்போது அமைச்சகத்திலிருந்தே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த பர்டிகுலர் லாவை அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு நாங்க முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சட்ட முன்வரைவை உருவாக்கணும். அதுக்கு நீங்க இன் பிரின்சிபல் இதுக்கு அக்ரி பண்ணி ஏறத்தாழ 1 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. அதுக்கு இடையில ஒரு 3-4 கூட்டத்தொடர் போயிருக்கு. அப்படிங்கும்போது எங்கேயுமே இந்த ஒரு பாராளுமன்றத்துடைய வளாகத்துக்கே வரலையே இந்த ஒரு முடிவு. அரசு முடிவெடுத்தாச்சு, ஜல்லிக்கட்டை நீக்கணும், சட்ட திருத்தம் வேணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்க. அது பாராளுமன்றத்துக்கு வரணும். அது ஒரு டிராஃப்ட் பண்றதுக்கு, சட்ட சிக்கல்களை களையறதுக்கு 500 நாட்களுக்கு மேல ஆகுமா என்ன? அதாவது டிராஃப்ட் தயார் பண்றது 500 நாட்கள்ன்றது இது தவறான கருத்து. நீங்க இது மாதிரி எல்லாம் பதிவு பண்ணாதீங்க. பாக்குறவங்களுக்கு என்னமோ தப்பான ஒரு இது வரும். 500 நாட்கள்ன்றது ரொம்ப பெரிய தெரியும். அதாவது ஒரு மத்திய அமைச்சகம் தயார்
அதான் சொல்றேன் இல்லீங்களா, நீங்க உடனடியா அதுல எத்தனை நாள் லீவு, எத்தனை நாள் சனி ஞாயிறு, இது மாதிரி நான் பேசலாம். அப்புறம் நான் இத கேலண்டர் எடுத்து நான் எண்ணுமா? இது என்ன ஹரி? பி ஜுடிஷியஸ். இது வந்து ஒரு கட்சியை வந்து அவமானப்படுத்தணும்ன்ற மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நாங்க என்ன இது ஸ்டேக் ஹோல்டர்ஸோட அப்புறம் என்ன நீங்க சொல்றது 500 நாட்களுக்கு. அதாவது இங்க பாருங்க ஹரி, நான் தான் திரும்பி சொல்றேன். அதாவது 500 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் எத்தனை சனி ஞாயிறு வந்துச்சு, எத்தனை கெசட்டட் ஹாலிடே வந்துச்சு, எத்தனை ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே வந்துச்சு, எத்தனை நேஷனல் ஹாலிடே வந்து பேசிட்டு இருக்க முடியுமா? நடுவுல 4 let us talk pragmatically, not go into all these affairs. இப்போ ஒரு சட்ட முன்வடிவே கொண்டு வரணும்னா முதல்ல நம்பர் 1 என்ன பாலிசி டெசிஷன் எடுக்கணும் அத முதல்ல நீங்க நம்ம முடிவு பண்ணணும். அமைச்சகம் வந்து அத முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் ஹலோ இல்ல அந்த முடிவை தான் நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டீங்களே. திரு ஜாவடேக்கர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க ஜல்லிக்கட்டை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டாரு. ஜாவடேக்கர் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பேசிட்டு இருந்தாரு. இப்போ என்ன ஒரு முடிவு நாங்க இதை கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, will it not be subject to judicial scrutiny? Yes, but முன்னாடி அத நீங்க சொல்லுங்க. சோ நாங்க வந்து ஒரு பில்ல கொண்டு வந்தோம்னா, ஒரு பில்லையோ ஆர்டினன்ஸோ கொண்டு வந்தோம்னா, we want it to be watertight case. It should not be thrown away by the Supreme Court. We are going on appeal. I take your point. திரு ஷேக் தாவூத் I take your point. உங்களுடைய இறுதியான கருத்து இதுல வந்து தமிழக அரசு தரப்புல இன்னும் கூட அழுத்தம் இருந்திருந்தா இந்த நேரத்துல இந்த விவகாரம் சால்வ் பண்ணிருக்கலாம். ஏன்னா போன ஜனவரி மாசமே இந்த ஒரு வழக்கை விரைந்து எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அன்றைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொன்னார். தமிழக முதலமைச்சர் அதுக்கு பிறகு பிரதமரை பார்த்தார், சந்தித்தார், இது கோரிக்கை வச்சாங்கிறதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். இன்னும் இது வந்து இதுல அழுத்தம் அதிகமா இருந்தா இந்த நேரம் நம்ம கையில வந்து இந்த உத்தரவை பெற்றிருக்க முடியுமோ? இன்னைக்கு செஞ்சிருக்க முடியுமோ? இல்ல மறுசீராய்வு மனு கொடுத்திருக்கோம், அது வந்து செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இதுல நீங்க சொன்ன மாதிரி விலங்கியல் வாரியம் மற்றும் இன்னும் நிறைய பேர் நடிகர்கள், கிரிக்கெட்ல உள்ளவங்க, இப்படி ஏகப்பட்ட பேரு, அதாவது வட மாநிலத்தில் இருக்கவங்க இந்த ஜல்லிக்கட்டை பத்தியே தெரியாதவர்கள் தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய வாழ்வோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்ற சங்ககாலம் தொட்டு சிலப்பதிகாரத்திலிருந்து எல்லாத்திலும் இருக்கக்கூடிய நிகழ்வு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அப்படிப்பட்டவங்க எல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய அளவுல இதை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்ப அதை செயல்படுத்தி கொண்டு வர வேண்டியது தமிழக அரசுடைய கடமையா இருக்கு. முழுமையான தமிழக அரசு தொடர்ந்து இதுல செயல்பட்டு இருக்கு. போன வருஷம் அது தடை செய்யப்பட்டதுல இருந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கிறோம். எப்படியாவது இந்த வருஷம் என்ன நிலையோ அதுதான் இன்னைக்கு இந்த வருஷத்துல எப்படியும் அதை நடத்தணுங்கிறதுலதான் முடிவா இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் நடத்துவோம்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த நம்பிக்கையை ஊட்டி இருக்காங்க. கண்டிப்பாக செயல்படுத்த வைப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. தெளிவாக அதை சொல்லியிருக்காங்க. நீங்க மதுரையில கூட பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையில ராஜன் செல்லப்பா வந்து கோ பூஜை எல்லாம் நடத்தியிருக்காரு. அப்ப கண்டிப்பாக இந்த முறை தைப்பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடைபெறும்ங்கிறதுல மாற்று கருத்துல என்ன அம்மாவுடைய ஆணை அவங்க எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க. ஹோப்ஃபுல்லி பாப்போம். உத்தரவாதம் இரண்டு தரப்பிலையும் கொடுக்கப்படுது. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி பாஜகவுடைய பிரமுகர், பாஜகவுடைய கோர் கமிட்டியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த துறையை சேர்ந்த சுற்றுச்சூழல் வன மற்றும் சுற்றுச்சூழல் துறையை சேர்ந்த அதிகாரி தனக்கு உத்தரவாதம் கொடுத்ததாகவும் அடுத்த வாரத்தில் திங்கள் செவ்வாயில ஒரு இனிய செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதைத்தான் தமிழகத்துடைய பல பகுதிகள் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த உத்தரவாதங்கள் செயல் வடிவத்துக்கு வருமா, சீரிப்பாயுமா ஜல்லிக்கட்டு காளைகள்? எதிர்பார்ப்போம். அவளோட நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.